உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்புக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணதாகட்டும், இல்லை ப்ரொஃபஷனலாக வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணதாகட்டும், சிம்பிளாக நீங்கள் மொபைலில் எடிட் பண்ணோம்னா கைன்மாஸ்டர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சிஸ்டத்தில் ஒரு ½ hour 3/4 hour நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் அவுட்புட்டே எடுத்துடலாம். அதுக்கான ரொம்ப எளிதான ஒரு அப்ளிகேஷன். இதை எடிட் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். குழந்தை கூட வந்து ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒர்க் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்காக நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான டைரக்ட் டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம அங்கே டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் பார்த்து நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே 16:9 இல்லை 18:9 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. சிஸ்டமில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மாதிரி வியூஸ் வேணும்னா இதுதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கும்போது மீடியா, லேயர், கீழே பார்த்தீங்கன்னா வாய்ஸ், ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கீழே லேயர் பை லேயராக தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மீடியான்ற இந்த ஆப்ஷன் பார்த்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, மொபைல் மூலமாக எடுத்து வச்சிருக்கலாம், இல்லை சிஸ்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே MrTechLogger அப்படின்றது நம்மளுடைய இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அப்லோட் ஆனது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சின்ன டேமேஜ் போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு சில டேமேஜ் இருக்குது, அது வரையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கும் போது அது வரையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கிராஸ் பட்டன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆனதாகிடும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துன்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மொத்தம் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கிராஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் அண்ட் லெஃப்ட் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அது வரைக்கும் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ கிளியரான போர்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை மறுபடியும் ரீடூ அன்டூ பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நீங்கள் கொடுக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் வந்துடும். மறுபடியும் பழைய போர்ஷன் பண்ணணும்னா கீழே இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய போர்ஷனுக்கு மறுபடியும் போயிடும். வீடியோக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து நான் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே இரண்டாவது ஆப்ஷன் லேயர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மேலே மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எந்த வீடியோ வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ லேயர் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு எங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு மினிமைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணது இல்லையா, இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் எல்லாம் பிளர் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிளர் பண்ணுற எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் லேயர் மேலே போயிட்டு இங்கே எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்ஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறைக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளர் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்ஷலாக பிளர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைட்டாக பிளராக தெரியும், ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முழு ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. பட் இரண்டாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பிளர் பண்ணிங்கன்னா முழு ஃபேஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஓவர்லே ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் எதாவது ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ஓவர்லே ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, அதனால் நமக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து தேவை கிடையாது. பேக் போயிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான போர்ஷன் பார்த்தா வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே எஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னா இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது தான். சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டு இது எங்கே வேணுமோ அங்கே எடுத்து போய் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணோம்னா ஃபாண்ட்டுக்கான ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேணுன்ற ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுறதுனால அது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கலரும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் அனிமேஷன் ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகணுமா, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகுமா, இல்லை வந்து பாப்பப் கீழேருந்து மேலே போகணுமான்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பட்டன் நமக்கு வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிடுச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, கீழே ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா வீடியோ மேலே எதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக உங்கள் விரகளால் ஸ்வைப் பண்ணி மாதிரி கலர்ஃபுல்லாக ஏதாவது காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கும் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ வீடியோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது சாங்ஸ் போகிற மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து வைப்பீங்க இல்லையா, அது மாதிரி சாங்ஸ் எதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு எந்த சாங்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களோ உங்கள் மொபைலில் அது வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னு போது அந்த சாங்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து கம்மி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற இடத்துல எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்வைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆடியோ மேலே ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை மியூட் பண்ணதை கூட மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 3 ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். 4வது பார்த்தோன்னா வந்து இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது டைரெக்டாக நீங்கள் வந்து மொபைல் மூலமாக பேசலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டான வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து போயா மைக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் மைக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும் இந்த அப்ளிகேஷன். உங்களுடைய மொபைல் இருக்க கேமரா அப்ளிகேஷன் பார்த்தா ஒரு சில வந்து சப்போர்ட் ஆனது பண்ணாது, அதுக்காக ஓப்பன் கேமரா அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கைன்மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஆனது நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ வீடியோ மேலே இருக்க நான் வால்யூம் பார்த்தீங்கன்னா மியூட் ஆனது பண்ண போகிறேன். மியூட் பண்ணுறதுக்கு இது கம்மி பண்ணுறதா இருந்தால் சைடில் இருக்க அந்த பட்டன் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வால்யூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட மைக் வழியாக நான் வந்து பேசுகிறேன் போது இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல் மேலே இறங்கி கீழே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை கீழே இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெக்கார்ட் ஆனதாக இருக்குது. ஸோ இது மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா மறுபடியும் அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாய்ஸ் ஓவர் ஆனது நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ முழு வீடியோ ஒரு தடவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் ஆகட்டும், நீங்கள் கொடுத்த எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ஆடியோ வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேன்ற பட்சத்தில் மேலே எக்ஸ்போர்ட் என்ற இந்த பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய வீடியோஸ். இது கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இந்த 2வது பட்டன் இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு குவாட் ஹெச்டியில் வேணுமா, இல்லை ஃபுல் ஹெச்டி வீடியோ வேணுமா, ஹெச்டியா இல்லை எஸ்டியா 360 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹெச்டி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆனதாகிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. பட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து போதுமானது. இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோஸை அப்லோட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் மொபைல் ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.